கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12ஆம் வசனங்களில் உள்ள சில காரியங்களை நாம் தியானிப்போம். இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்று சொல்லி இந்த வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். இந்த 2 வசனங்களிலே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான பாடத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். இந்த வசனங்களிலே நாம் பார்க்கும்போது என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இன்றைய நாட்களில நாம் கிறிஸ்துவை பின்பற்றி வாழுகிறதுனாலே நாம் அவருக்கு பிரியமான ஒரு சீஷியாக நாம் வாழும்போது நமக்கு ஒருவேளை பலவிதமான நிந்தைகளும் பலவிதமான துன்பங்களும் நமக்கு ஏற்படலாம். ஆனால் அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிறார். அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளிலே நாம் சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல அவர் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். நாம் வேதத்திலே மற்றொரு பகுதியிலே இப்படியாக வாசிக்கிறோம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம் என்பதாக. எனவே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளின் வழியாக நாம் கடந்து போய் கொண்டிருக்கலாம், அல்லது இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளின் வழியாக நாம் கடந்து போகும்படியான வாய்ப்புகள் நமக்கு ஏற்படலாம். எப்படியாக இருந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் மனரம்யமாகவும் சந்தோஷமாகவும் இருந்து இப்படிப்பட்டதான பாடுகளை நாம் அவருக்காக சகித்தோமானால் இதற்கேற்ற பலனை பரலோகத்தில் நமக்கு மிகுதியாக பெற்றுக்கொள்வோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எனவே நாம் கற்றுக்கொண்ட காரியங்களின்படியே நாம் ஒவ்வொருவரும் வாழவும் அதில் நிலைத்திருக்கவும் தேவையான எல்லா பலனையும் கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக. ஆமேன், ஆமேன்.